வணக்கம். இது உங்கள் அன்பு சுகதட்சிணாமூர்த்தி. ஒரு கணவன் மனைவியும் வழக்கமாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரஞ்சு பழம் விற்கிற ஒரு பாட்டிக்கிட்ட ஆரஞ்சு பழம் வாங்குறது வழக்கம். அதே போல் ஒரு நாள் வந்து ஆரஞ்சு பழத்தை எடை போட்டு வாங்கிட்டாங்க. எடை போட்டு வாங்கின பழத்தில் ஒரு பழத்தை உரித்து அதில் இருக்கிற ஒரு சொலையை சாப்பிட்டு, "என்ன பாட்டி இவ்வளோ புளிப்பாக இருக்குது இந்த ஆரஞ்சு பழம்?" அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பாட்டி சொல்லாங்க, "என்ன கண்ணு எப்படி சொல்கிற? நான் பார்த்து தானே வாங்கிட்டு வரோம். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் நல்லா தேன் மாதிரி இனிக்கும்னு தானே சொல்கிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ நான் சொல்கிறத நம்பலையா? இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் கையாலே 2 சொலைகளை உரித்து பாட்டியோட வாயில் அவரே ஊட்டி விட்றது வழக்கம். சரி ஊட்டி விட்டுட்டு, "என்ன கண்ணு நல்லா தேன் மாதிரி நம்ம இனிப்பாக தானே இருக்குது." அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி என்னங்க வச்சுங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவார். இதை அடிக்கடி பார்த்த தன்னுடைய மனைவிக்கு வந்து அதை கேட்கணுன்னு, ஏன் இப்படி பண்ணுறாருன்னு கேட்கணுன்னு விருப்பம். அதனால் ஒரு நாள் கேட்டுட்டாங்க, "என்னங்க இப்படி பண்ணுறீங்க? அந்த பாட்டி கொடுக்குற பழங்கள் எல்லாமே நல்ல இனிப்பாக தானே இருக்குது, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க?" அப்படின்னு. "இல்லைம்மா, அந்த பாட்டி கூட நிறைய பழங்களை வச்சுருந்தாலும் தனக்காக ஒரு பழத்தை கூட சாப்பிடாது. நான் இப்படி பண்ணி சாப்பிட வச்சாதான் அது வந்து சாப்பிடும். அதனால தான் இப்படி பண்ணுறேன்." அப்படின்னு சொன்னாரா. அந்த மனைவி வந்து தன்னுடைய கணவருடைய அந்த நல்ல மனதை பார்த்து மனசு ஃபுல்லாக அன்பு நிறைஞ்சி அவர் மேலே இன்னும் காதல் அதிகமாகிடுச்சு அவங்களுக்குள்ள. அதுக்கப்புறம் பாட்டி பழம் வைக்கிறதுக்கு பக்கத்தில் காய்கறி விற்றுருந்த அந்த கடைக்காரர் கேட்டார், "ஏம்மா டெய்லியும் அவன் வந்து உங்ககிட்ட வாங்கும் போதெல்லாம் பழம் புளிப்பாக்குதுன்னு உங்களுக்கு குறை சொல்லிகிட்டே இருக்கிறான். இருந்தாலும் அவனுக்கு ஏன் நீங்கள் மற்றவங்களுக்கு போகிறத விட கொஞ்சம் அதிகமாக எடை போட்டு கொடுக்குறீங்க?" அப்படின்னு சொன்னாங்க. "அப்படி இல்லை கண்ணு, அந்த தம்பி வந்து நான் சாப்பிடணுன்றதுக்காக தான் அப்படி பண்ணுது. அந்த தம்பிக்கு தெரியும் அந்த பழம் இனிப்பாக இருக்கிறது. நான் சாப்பிடணும், நான் இப்படி இந்த தம்பி ஊட்டுறதை தவிர வேறு பழங்கள் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அந்த தம்பிக்கு தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, இப்படி செஞ்சாச்சும் என்னை இந்த பழத்தை சாப்பிட வைக்கணுன்றதுக்காக அந்த தம்பி செய்யுது. அதனால் நான் வந்து எடை கூட்டி போடலை. அவனுடைய அன்பால் என்னுடைய எடை அவன் பக்கம் சரியுது, அவ்வளோதான்." அப்படின்னு சொன்னாங்களாம். ஆமாங்க, அன்புக்கு அனைத்தையும் தன்பால் ஈர்க்கும் பண்பு உண்டு. உலகத்தில் மிகப்பெரிய காந்த சக்தியே அன்பு தான். அன்பு எல்லாரையும், எல்லா நபர்களையும் தன்பால் ஈர்க்கும் தன்மை கொண்டது. எனவே அன்பை விதைப்போம், அன்பை விதைப்போம், அன்பை விதைப்போம். நன்றி, வணக்கம்.